நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வெஜிடபிள் கட்லட் தான் செஞ்சேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் இது. ஒரு 1/2 கிலோ போல் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதை 2ஆக நறுக்கி தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேகணும், நல்லா மசிய வேக வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம வேகிறதுக்குள்ளே காய்கறிலாம் கட் பண்ணி வச்சிடணும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த 2 பெரிய வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காரம் தேவையானவங்க கொஞ்சம் நிறையா எடுத்துக்கலாம். ஒரு 2 கேரட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும். ஒரு 100 கிராம் போல் பீன்ஸை நறுக்கி வச்சுக்கோங்க. ப்ரெட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் வேணும்னா கடையிலே விற்கிது, வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரெட்டு வாங்கி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, அதை மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ஒரு கடாயில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நறுக்கி வச்ச அந்த 2 பச்சை மிளகாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக சாப் பண்ண வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இந்த வெங்காயம் வதங்கி வர. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கேரட் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸை சேர்த்துடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கான மிளகாய் பொடி சேர்த்தேன். ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கரம் மசாலாவும் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடியோ குறைச்சோ போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சு மேஷ் பண்ண உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு 10 ட்ராப்ஸ் இருந்திருக்கும் இதில். இப்போ பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ப்ரெட் க்ரம்ஸில் கொஞ்சமாக உப்பும் மிளகா பொடியும் சேர்த்துக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸ் நல்லா கோட் ஆகுறதுக்காக மைதாவில் ஒரு டிப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும். இதுக்கு ஒரு 4லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் மைதா போட்டுட்டு ஒரு 50லேருந்து ஒரு 80 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அதில் ஒட்டும். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ அந்த மாதிரி ஷேப்பில் குக்கி கட்டர்ஸ் வச்சு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மைதாவில் 2 வாட்டி டிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எப்பயும் போல் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஈஸி,
நம்ம வந்து கொஞ்சம் குயிக்காக செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்கு. நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நிறையாவே ஆயில் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். நான் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். நீங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா போடுங்க. இப்போ 2 சைடும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டா அவ்வளோதான், நமக்கு வந்து கட்லட் ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆயிடுச்சு. நமக்கு இந்த மேலே இருக்க லேயர் மட்டும் குக் ஆனால் போதும். அதனால் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோன்னே எடுத்துருங்க. அவ்வளோதான், சூப்பரான கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.